பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். உழைப்பு உழைப்பு உழைப்பின் மறு உருவம் யாருன்னா இந்திய மக்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு பிடிக்கல அப்படிலாம் இல்லை. அவரோட உழைப்பு உண்மையாக பாரத திருநாட்டை நேசிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் உழைப்புனா என்னன்னு. இதிலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கிருப்பீங்க உழைப்புனா யாரை போய் சேரும், அந்த உழைப்புங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். அதுக்குள்ள ஒரு சிறந்த உதாரணம் யாருன்னா நமது பாரத திருநாட்டின் ஐயா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மட்டும்தான். அவரை மட்டும்தான் சார், எனக்கு தெரிஞ்சு வேற யாரையுமே சாராது. இந்த ஜென்மத்தில் ஐயா நரேந்திர மோடி தான். உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஐயாவுக்கு 74 வயசு. என் நண்பா இருந்த உறவுகளை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஐயா என்ன செஞ்சாரு, எனக்கு தெரிஞ்சு 10-12 நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டில் இருக்காரு. ஐயாவுக்கு எனர்ஜி அந்த கடவுள் தான் கொடுக்காரு. உண்மையிலே இல்லை, இந்த வயசுல போய்கிட்டு அவ்வளோ எனர்ஜி எப்படி கொடுக்க முடியும்? நம்மளே டயர்டாயிரும், நம்மளாலே முடியாது. ஒரு நாள் இங்கேருந்து சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டோம்னா எவ்வளோ டயர்டாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாளாக ஒவ்வொரு நாடாக இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட்டாக கூட பாருங்கள், இங்கிலாந்தில் இருந்தார். இங்கிலாந்துலேருந்து மாலத்தீவுக்கு வந்தார். மாலத்தீவுலேருந்து அப்படியே டேரெக்டாக தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழ்நாட்டில் 2 நாள் பயணம். ஒரு இடத்துல இல்லை. ராமேஸ்வரம் வந்தார். ராமேஸ்வரம் தூத்துக்குடி, தூத்துக்குடியிலேருந்து திருச்சி, இப்போ திருச்சியிலேருந்து இன்னைக்கு தான் சென்னைக்கு டெல்லிக்கு போயிருக்கார். 10 நாளாக ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிருக்கார். 10 நாளாக ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிருக்கார். எப்படி முடியுதுன்னே தெரியல. உண்மையிலேயே அந்த கடவுள் இந்தியாவை காப்பாற்றணும். தயவு நல்ல வேலை இந்த 10-12 வருஷத்துக்கு முன்னால் 2014 அந்த கடவுள் தான் இந்தியாவை காப்பாற்றிருக்காரு. உலகின் விஸ்வகுரு, அதுக்கு சிறந்த இந்த பேர் ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் சார். கண்டிப்பாக நீங்கள் யாராவனா இருங்க, அவரோட உழைப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இங்கிலாந்தில் போய் இப்போ தமிழர்களுக்காகத்தான் இந்தியாவிலேருந்து இங்கிலாந்தில் அவர் பண்ணின விவசாயத்துக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் வயிற்றுல பால் வார்த்த மாதிரி தான். ஏற்கனவே தமிழ் விவசாயிகள் அனைவரும் இந்தியா முழுக்க தான், தமிழகத்தின்னு இல்லை, இந்தியா முழுக்க. ஆனால் இந்தியா முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டாங்க விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது யார்? பாரதிய ஜனதா கட்சி. விவசாயிகளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வர்றதுக்கு முன்னாலே திங்க் பண்ணி அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தலைவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். ஏன்னா இந்த விவசாயிகளுக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் வரும், அப்போ நம்ம அவங்களுக்கு இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த கஷ்டம் வர்றதுக்கு முன்னாலேயே யோசித்து செயல்படுற ஒரே அரசாங்கம் மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தான். ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மட்டும்தான். இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கேடு கெட்ட அரசாங்கத்தை பாருங்கள். என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, கிடைக்கக்கூடாதவன் கையில் ஒரு பொருள் கிடைச்சா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் இங்கே நம்ம தமிழகத்தோட விதி, நம்ம தலை விதி. இவருக்கு கீழே நம்ம இருக்குங்கிறத ஒவ்வொரு தமிழனுமே நீங்கள் வெட்கப்படணும். இவரெல்லாம் ஒரு முதல்வர். யோசிச்சு பாருங்க என் நண்பார்ந்த உறவுகளை. கணவருக்கு உடம்பு முடியல, உண்மையாகவே கணவருக்கு உடம்புக்கு முடியலைன்னா மனைவி வராமல் இருப்பாங்களா? ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனால் மட்டும் கூட அப்படியே கும்மி அடிச்சுட்டு போகிறாங்களா குடும்பம்? அப்போ அந்த முதல்வருக்கு உடம்புக்கு முடியலை, அப்போ அவரோட மனைவி எங்கே போனாங்க? அவரோட பிள்ளைகள் எங்கே போனாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டால உடம்புக்கு முடியலை. நம்ம சாதாரண ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலே பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பேஷண்ட்டை சுற்றி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டாக்டர்ஸும் நர்ஸும் ரவுண்ட்ஸ் வர்ற ஒவ்வொரு டாக்டரும் நர்ஸும் சொல்கிறத நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாலே பேஷண்ட்டு கூட மேக்ஸிமம் யாரையுமே இருக்க விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி கும்பலாக இருக்க விட்டுருப்பாங்க? அப்போ இதெல்லாம் ஒரு நாடகம்னு நமக்கு அப்பட்டமாக தெரியுதா தெரியலையா? இவங்க எந்த லெவலுக்கு நம்மளை ஏமாத்துறாங்கன்னா, ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி வருவார், நான் கம்மா வேலைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு இவங்க காசு போட்டு விடலன்னு சொன்னாங்க. அதை ஐயா புள்ளி விவரத்தோட இத்தனாம் தேதி இவ்வளோ ரூபா போட்டு விட்ருக்கோம்னு சொல்லிடுவாங்க. இப்போ தான் சொல்லிட்டார எவ்வளோ ரூபா இந்தியாவுக்கு அந்த தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். எனக்கு என் தாய்மொழி தமிழ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் உயிர் உடல் எல்லாமே தமிழ் தான். அவருக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இருந்தாலும் தமிழை எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி தமிழை பேசுகிறது யார்?
என் தமிழ் உறவுகளை தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்கிற இந்த பொய் கூட்டத்துக்கு நடுவில் எதையுமே என் தமிழ் அதை செய்கைகளை காட்டி செயலில் காட்டிக்கிட்டு இருக்கிற ஒரே தலைவர் யாருன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். என் அன்பார்ந்த உறவுகளை நம்மளை சுற்றி நீங்கள் கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இந்த காங்கிரஸ் அரசாங்கம் வந்து 50 வருஷமாக நம்ம நாட்டை ஆழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது யார் கூட போர் வந்தாலும் தோல்வி தான், பயந்து ஓடிடும். 2008 நம்ம தாஜ் ஹோட்டலில் இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. ஐயா மன்மோகன் சிங் என்ன செஞ்சார்? ஒபாமா எங்களை காப்பாற்றுங்க, ஒபாமா எங்களை காப்பாற்றுங்கன்னு அங்கே போய் மண்டிக்கிட்டு நின்னாங்க காங்கிரஸ் அரசாங்கம். இங்கே அதே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நம்மளை தாக்கிட்டு போனதன் விளைவு ஒவ்வொரு நாட்டுக்கும் சொல்லி அடித்த மாதிரி சொல்லி அடித்தாரா இல்லையா? அது வீரன். என் மக்கள், அது என் மக்கள்டா, என் குடும்பம்டா, என் குடும்பத்து மேலே கை வச்ச நீ உன்னை சிதைக்காமல் விட மாட்டோம்னு சொன்னார், செஞ்சார். வல்லரசு நாடுகளெல்லாம் வந்து பார்த்துச்சு, ஐயோ இவங்க கூட போட்டி போட்டோம்னா நம்மளை மொத்தத்தையும் காலி பண்ணி விட்டுருவாங்க போலுங்கன்னு கதறிட்டாங்க ஒவ்வொருத்தனும். நாங்கள் தான் பெரிய ஆள், நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு அவ்வளோ நாளாக கூவிக்கிட்டு இருந்த அமெரிக்காவோட நிலைமை, அவங்க தான் அணு ஆயுதத்தை பாகிஸ்தானில் வச்சுருக்கிறாங்க, கரெக்டாக அடித்தாங்க. இங்கே இருக்கிற இந்தியாவில் இருந்துக்கிட்டே தாய் நாட்டை காட்டி கொடுக்குற அந்த துரோகிகள், அந்த தீவிரவாதிகளுக்கு மக்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் ஐயையோ அவங்க மதம் சார்ந்து சொல்லுதான், ஐயையோ அந்த மதம் சார்ந்து என்ன மதம் சார்ந்தது பண்ணலாம். பாகிஸ்தான்லேருந்து வந்து இந்தியாக்காரனை சுட்டானே, அந்த சுட்டவன் யார்? இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். அட முட்டாப்பே திருமாவளவனே, அட முட்டாப்பே மு.க. ஸ்டாலினை, முட்டாப்பே வைகோவை, இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவை வந்து தாக்குனாங்களா? அந்த பாகிஸ்தான்கார இந்தியாவை வந்து தாக்குனானா அதை தாக்குனவன் பேர் என்ன? அந்த தாக்குனவன் யார்? அப்போ அவனைத்தானடா சொல்ல முடியும் முட்டாளை, அடி முட்டாள்களே அப்படின்னு சொல்லி. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் எவ்வளவோ நம்ம தாய் நாட்டுக்காக, இது ஏன் நாடுடா, ஏன் நாடு, ஏன் நாட்டில் வந்து நீ எப்படா தாக்குன்னு எத்தனையோ நல்ல முஸ்லீம்கள், எத்தனையோ 90% பேர் இந்தியாவில் இந்திய ரத்தத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் வந்து நம்ம தாய் நாட்டுக்கு எதிராக எந்த இதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் பங்களாதேசத்தில் இருந்தோ, பாகிஸ்தானில் இருந்தோ, மியான்மரில் இருந்தோ, ரோஹிங்கியாவில் இருந்தோ வந்த முஸ்லீம்கள் நம்ம நாட்டை கெடுக்கணும். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்தியா உங்கள் நாடு, இந்தியா வந்து உங்கள் நாடு. எந்த நாட்டிலையுமே இல்லாத பாதுகாப்பு இந்தியாவில் உங்களுக்கு இருக்குது. இந்தியா நம்ம நாடு, இந்தியா வந்து நம்ம நாடு. உங்களை என்றைக்குமே எங்களோட சகோதர சகோதரியால் நினைக்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி. உங்களை என்றைக்குமே நாங்கள் பிரித்து பார்த்தது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்க அத்தனை பேரும் உங்களை பிரித்து பார்த்ததே கிடையாது. உங்களோட மதத்தை தவறாக பேசுனது யாருன்னு நீங்கள் பாருங்கள், பேச வச்சது யாருன்னு பாருங்கள். யாருமே உங்கள் மதத்தை பற்றி தப்பாக பேசவே இல்லை. நீங்கள் கொஞ்சம் நல்லா ஒவ்வொருத்தவங்களும் படித்த இளைஞர்களோ சகோதரிகளோ நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். இவங்க தூண்டி விடுறவனை பாருங்கள். இவங்களை அது எப்படின்னா, இவங்களை தூண்டி விட்டு இவங்களை மதத்தை அடிச்சுக்கிட்டே இருந்தால் அப்போ அவன் யார், அவனுக்கு உனக்கு அப்பா நீ அவனை மட்டும் இது பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே இவனோட சேர்ந்த ஒரு கைக்கூலி இருப்பான்ல, அந்த கைக்கூலி இங்கே வரும் இஸ்லாமி அப்படியே ஒட்டு மொத்தத்தையும் எடுத்துருவான். எந்த இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு மதத்துக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்க போகிறது இல்லை. அவன் சார்ந்த மதம் அவங்களுக்கு. ஓம் மதத்தை ஓம் மதத்தை இழிவாக பேசினா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருமோ நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் யோசிக்கணும். நீ எதுக்கே அவன் மதத்தை பற்றி தப்பாக பேசுகிற? எங்களுக்குள்ள மத கலவரத்தை தூண்டி விட நீ இதை பேசிக்கிட்டு இருக்கியா? அவன் மத கொள்கை அவனுக்கு, நீ எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் கேட்டிங்கனாலே அவங்க இங்கே நம்ம நாட்டில் பிரச்சனையே வராது. என் அன்பார்ந்த உறவுகளை, ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட உழைப்பை பாருங்கள். இங்கிலாந்தில் இருந்தார். அவர் குடும்பத்தில் அவர் சொந்த பந்தம், அவர் ரத்த பந்தம் யாராவது ஒரு ஆள் அவர் கூட இருக்காங்களா சொல்லுங்கள். ஆனால் அதே இது டிஎம்கே குடும்பத்தை எடுங்க. எல்லாரும் கோயில் கருவறைக்குள்ளே இவன் போகலாமா, கோயில் கருவறைக்குள்ளே இவன் போக முடியாது, கோயில் கருவறைக்குள்ளே இவன் போக முடியாது சொல்கிறல்ல. இந்து மதத்தை இழிவாக பேசுதல்ல, அந்த இந்து மதத்தை இழிவாக பேசுகிற முட்டாள்களை கோயில் கருவறைக்குள்ளே ஒரு தாழ்த்தப்பட்டவனை விட முடியுமா? விடுவாங்களா? கேட்கல. ஓகே, உன் உரிமை கேட்கல.
டிஎம்கே என்ன கருணாநிதியோட அப்பா விட்டு சொத்தா? அண்ணா ஆரம்பித்த கட்சி கலைஞர், அண்ணாவோட குடும்பம் யாராவது இந்த இதில் இருக்காங்களா? தகுதியின் அடிப்படையில் தான் நீங்கள் அவங்களுக்கு இது கொடுக்கணும். தகுதியின் அடிப்படையில் தானே. ஒரு சமத்துவ சமூக நீதி டிஎம்கேல தான் இருக்குன்னு சொல்கிறாங்களா? என்ன இருக்குது சொல்லுங்கள். கருணாநிதிக்கு அப்புறம் கருணாநிதி பிள்ளைக்கு அப்புறம் அவரோட பேரனுக்கு அப்புறம் அவன் பூட்டேன். இதுக்கு பேர் என்னது? நீ கோயில் கருவறைகளை விடுவானான்னு கேட்டியா? அதே மாதிரி டிஎம்கேக்குள்ள இவர் உண்மையிலே எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சொன்னார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஏடிஎம்கேவை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் கட்சி திறமையின் அடிப்படையில் அம்மா வந்தாங்க. அம்மா போனதுக்கப்புறம் அம்மாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சம்மந்தம்? அவங்க வந்தாங்க. அவருக்கு திறமை இருக்குது, திறமை இல்லை அதெல்லாம் நான் அதை பற்றி பேசவே வரல. இந்த கோயில் கரவறைக்குள்ளே போக முடியுமான்னு கேட்குறேன். இந்த திருமாவளவன் அவர்களுக்கு தான் நான் இந்த கேள்வி கேட்குறேன். அதே மாதிரி டிஎம்கேல ஒரு தாழ்த்தப்பட்டவன் வந்து அப்படி ஒரு பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? முதல்வர் வேட்பாளர் ஆக முடியுமா? சரி, பொதுச் செயலாளராக ஒரு கொடுத்துட்டீங்க. நேற்று வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குது துணை முதல்வராக கொடுக்க? அதுக்கு தலைவரை உங்களால் யாராவது ஆக முடியுமா? அதை யாராவது கேட்கிட்டாங்களா? என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, உறவுகளை, தயவு செஞ்சு மக்களுக்கான கட்சி யாருன்னு பாருங்கள். மக்களுக்கான கட்சின்னு பாருங்கள். நீங்கள் சாதி மதம் இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் தூண்டி விடுறது டிஎம்கேக்காரங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இது எல்லாமே தூண்டி இப்போ எனக்கு என் மதம் பிடிக்கும்னா எனக்கு, உனக்கு ஓ மதம் பிடிக்கும்னா உனக்கு. ஓ மதத்தை நான் எப்படி தப்பாக பேசலாம்? ஓ மதத்தை நான் தப்பாக பேசுறது எவ்வளோ தவறோ அதே மாதிரி நீ என் மதத்தை பேசுறது தான் தவறு தான். எனக்கு பிடிச்சிருக்கு நான் கும்பிடுறேன், உனக்கு பிடிச்சிருக்கு நீ கும்பிடுற. இதில் இந்த எட்டப்பங்களுக்கு என்ன வேலை? என் மதத்தில் மூட நம்பிக்கை இருந்தால் உன்னை யார் அங்கே வர சொன்னா? நீ வராத. இல்லை என் பொண்டாட்டி எப்படி இருந்தால் உனக்கு என்ன? இதே ஓம் பொண்டாட்டியை தப்பாக பேசுனா நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா? அதே மாதிரி தான் இந்த பயலுக பண்ணுறது. தயவு செஞ்சு என் அன்பார்ந்த உறவுகளை, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆதரிக்கணும். ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யாரும் இல்லை, அனைத்து சமூக மக்களுமே நீங்கள் ஆதரிக்கணும். இன்னொரு தடவை நீங்கள் வந்துட்டீங்கன்னா உண்மையிலேயே மக்கள் படுற பாட்டு, கனிம வளங்கள் அத்தனையும் சுரண்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. 3/4 எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னுமே பாரதிய ஜனதா கட்சி வந்து தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். ஏன்னா ஐயா பிரதமரோட உழைப்பை பாருங்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் அவர் குடும்பம் குட்டியை கூட்டு போவாங்க. நம்ம நாட்டில் அந்த நாட்டில் இருந்து எப்படி நம்ம நாட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒன்றை கொண்டு வரலாம், என்ன பண்ணலாம், எல்லா நாட்டோடையும் நம்ம நட்புறவுகளில் இருப்போம். நம்ம மக்கள் வந்து எங்கே போனாலும் இந்தியாக்காரங்களன்னு எல்லாரும் இந்தியாவை மதிக்கணும், இந்திய மக்களை மதிக்கணும்னு தான் ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து ஒவ்வொருதும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள தலைவர்களும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தீய சக்திகளை அழிச்சிட்டு ஒரு நல்லாட்சியை கொண்டு வரணும்னா அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். என் அனைத்து தமிழ் சொந்தங்களும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளையும் நீங்கள் ஆதரித்து அமோக வெற்றி பெற செய்யணும்னு உங்களை பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.